கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 237ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஆமேன். பிரியமானவர்களே, இமைப்பொழுது கைவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 நாள் ஒரு வருஷம் போலவும் இருக்கும் என்று சொல்லுகிறது. அப்படி இருக்க இமைப்பொழுது என்றால், நம்ம வாழ்க்கையிலலாம் பாருங்க, சில நேரத்தில் கஷ்டம் வரும் பொழுது அந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலேருந்து வெளியே வரவே முடியாமல், அதை முள் புதரில் சிக்கின ஆடு போல் நம்ம தவிப்போம். அந்த இடத்துல யாராலுமே நம்மளை காப்பாற்ற முடியாத சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வருவது உண்டு. அப்போல்லாம் பாருங்களேன், நம்ம இதெல்லாம் நினச்சி பார்த்துருப்போமா? இந்த ஒரு நிமிஷம் ஆண்டவர் நம்ம நினைக்கலன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஆண்டவர் மட்டும் இந்த இடத்துலேருந்து என்னை விடுவிக்கலைன்னா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? அந்த மாதிரி நம்ம நினைக்கிற காலங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தது உண்டு. இமைப்பொழுது அவர் நம்மளை விட்டு விலகுனாலே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லவே முடியாது. அப்படி கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். உருக்கமான இரக்கம், மனுஷங்களுக்கு அந்த உருக்கமான இரக்கம் நம்ம பார்த்ததே கிடையாது. பிரியமானவர்களே, இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தப்பு செஞ்சதே அவருக்கு விரோதமாக தான் தவறு செஞ்சுருப்போம், அவருடைய நாமத்தை துக்கப்படுத்தியிருப்போம். ஆனாலும் சரி, ஏதோ போன போது உன்னை மீட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் உருக்கமான இரக்கங்களால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது கூட பாவம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் மறுபடியும் ஆண்டவர் தாவீதை மன்னித்து ஏற்றுக்கொண்டு எவ்வளோ அழகாக நடத்தினார். அதுபோல் நம்ம தவறு செய்யும் பொழுது தாவீதை போல் நம்ம மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போயிடணும். தப்பு செஞ்சு, அதாவது பாவம் செய்யும் பொழுதெல்லாம் தயங்காமல் அப்பா கிட்ட ஓடுறது மாதிரி ஆண்டவர்கிட்ட ஓடிடணும். அப்போது உருக்கமான இரக்கத்தினால் அவர் நம்மை மன்னித்து மீட்டு ரட்சிப்பார். விசுவாச அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவோ கேடான காரியங்கள் செய்தாலும் ஆண்டவரே, எங்களை கைவிட்டாலும் நீர் மறுபடியும் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டு எங்களை பாதுகாத்து வருகிறதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். விசுவாச அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்திலே உங்களுக்கு தயவு செய்வார். காட் பிளஸ் யூ.